ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வறுத்தரைச்ச இட்லி சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி செய்ய போகிற இந்த இட்லி சாம்பாரில் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு ஒரு மசாலா அரைச்சி சேர்க்க போகிறோம். அதுதான் இந்த சாம்பாருக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்கும். எப்போவுமே செய்கிற சாம்பாரோடைய டேஸ்ட்டை விடவே இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியும் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாம்பார் செய்யறதுக்கு முதல்ல நம்ம துவரம்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பை குக்கரில் சேர்த்துட்டு இந்த துவரம்பருப்பை நல்லா க்ளீனாக கழுவி எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பை க்ளீனாக வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் 15 பல் அளவுக்கு பூண்டு, 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கிட்டு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி இதெல்லாம் முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. போதும். தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்துட்டு நார்மல் மிளகாய் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு 3 மிளகாய் அப்படின்னா 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் வறுத்து விட்டுக்கலாம். இதோடைய கலர் வந்துட்டு லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு வாசனையாக வரும். அது வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகி வரப்பட்டு வந்ததும் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிட்டு ஒரு 3 நிமிஷம் வறுத்து விட்டுக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டதுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மசாலாவுடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி கப்பில் மாற்றிக்கலாம். மாற்றிக்கிட்டு க்ளோஸ் பண்ணி இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது மசாலா நல்லா கமகமன் வாசனையோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். குக்கர் 3 விசில் வந்துடுச்சுங்க. 3 விசில் வந்ததுமே உள்ளே இருக்கிற ஏர் எல்லாமே ரிலீஸ் ஆனதும் குக்கரை ஓப்பன் பண்ணி பாருங்கள். துவரம்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும். வேக வச்ச துவரம்பருப்பை மத்தால நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கடைஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சாம்பார் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் அதில் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து பொரிய விட்டுடுங்க. கடுகு வெந்தயம் பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் நம்ம கடைஞ்சி வச்சிருக்க துவரம்பருப்பை இது கூட சேர்த்துட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சாம்பார் கலந்து விட்டோம் அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். இப்போ அந்த சாம்பாரை ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உப்போடைய அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பருப்பு ஒரு கொதி கொதிச்சு வந்துடும். இந்த அளவுக்கு ஒரு கொதி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு ஒரு ரின்ஸ் பண்ணி அந்த தண்ணி இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த சாம்பாரை ஒரு கொதி கொதிக்க வைக்கணும். அதனால ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கமகமன் வாசனையோட ஒரு டேஸ்டியான இட்லி சாம்பார் ரெடியாக இருக்கும். சாம்பாரோடைய கன்சிஸ்டன்சி பாருங்கள். திக்காக இல்லாமல் நல்லா தண்ணியாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் இட்லி கூட ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிட்டு ஒரு கிளறி விட்டு சுட சுட இட்லி அண்ட் தோசை கூட வச்சு சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த இட்லி சாம்பாரை செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வறுத்த அரைச்ச இட்லி சாம்பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நம்ம சேனலில் வர எல்லா இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபியை பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு டேஸ்டியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.